உலகமே ஒரு பக்கம் போயிட்டாலும் நாங்க நினைச்சா உலக பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைக்கலாம்னு ஈரான் மீண்டும் ஒருமுறை சொல்லாமலே காட்டியிருக்கு. கடந்த சில வாரங்களா ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களுக்குள்ள டென்ஷன் அதிகமாக இருந்ததால கச்சா எண்ணெய் விலை ஒரே உச்சத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. அதனால உலக பொருளாதாரம் என்ன ஆகுமோ, பணவீக்கம் எவ்வளவு உயரும்னு எல்லாருமே கவலையா இருந்தாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ஈரான், அமெரிக்கா நடுவுல 14 நாள் சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் வந்திருக்கு. இதனால உலகமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா இதே நேரத்துல இது இப்படியே நீடிக்குமான்னு ஒரு டவுட்டும் எல்லாருக்கும் இருக்கும். ஏன் அப்படின்னா இது 2 நாடுகளோட பிரச்சனை மட்டுமல்ல, உலகம் முழுக்க ஃபியூல் மார்க்கெட்டை பாதிக்கும் விஷயம். இந்த ஒரு அப்டேட் வந்த உடனே மார்க்கெட் ஃபுல் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அமெரிக்க கச்சா எண்ணெய் விலை ஒரே நாள்ல 18% வரை விழுந்து சுமார் $92.6 வந்திருக்கு. பிரெண்ட் ஆயில் கூட 6% குறைஞ்சு $103.40 வந்திருக்கு. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹோர்முஸ் ஜலசந்தி உலக எண்ணெய் போக்குவரத்துக்கு இது ரொம்ப முக்கியமான இடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஈரான் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் அவங்க ஓகே சொல்லாம ஆயில் மார்க்கெட் ஸ்மூத்தா போகாது. அதான் இப்போ நடந்த இந்த சடன் சேஞ்ச். ஈரான் இல்லாம உலக எனர்ஜி மார்க்கெட் ஸ்டேபிள் ஆக முடியாதுன்னு மீண்டும் ப்ரூவ் பண்ணுது. இந்த ஆயில் பிரைஸ் டிராப் இந்தியா மாதிரி ஆயில் இம்போர்ட் பண்ற நாடுகளுக்கு நல்ல நியூஸ் தான். அதனாலதான் இப்ப எல்லாருமே கேட்கறது பெட்ரோல் டீசல் விலை குறையுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா ஒரு கேட்ச் இருக்கு. இது ஜஸ்ட் 14 நாள் டெம்பரவரி டீல் தான். மீண்டும் பிரச்சனை ஆரம்பிச்சா சிச்சுவேஷன் உடனே மாறிடும். இந்த சீஸ்ஃபயர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஹோர்முஸ் ஜலசந்தி வழியா கப்பல் போக்குவரத்து அலோ பண்ணினாதான் ஒப்புக்குவோம்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. அதுக்கு ஈரானும் தாக்குதல் நிறுத்தினா நாங்களும் ரூட் ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குச்சு. அதனாலதான் இந்த டீல் பாசிபிள் ஆனது. முன்னாடி ஈரானுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்குன்னு வார்னிங் கொடுத்த டொனால்ட் ட்ரம்ப் இப்போ நெகோட்டியேஷனுக்கு வந்திருக்காரு. அதுவே ஈரான் டிப்ளமேசி எவ்வளவு ஸ்ட்ராங்னு காட்டுது. இப்போ இன்னொரு பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் என்ன டெசிஷன் எடுக்க போகுது அப்படிங்கிறது தான். மொத்தத்தில் பார்க்கும்போது உலகின் பெரிய சக்தியான அமெரிக்காவையே பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர அளவுக்கு ஈரான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு இந்த சிச்சுவேஷன் தெளிவாக காட்டுது. ஆனால் இது இன்னும் ஸ்டேபிள் ஆகல. அதனால எந்த முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிதி ஆலோசகரிடம் கேட்டு பார்த்து தான் முடிவு பண்ணணும்.